இவர் அறிமுகப்படுத்தினதே சூர்யாவுடைய குடும்ப நிறுவனம் தான். ஸோ அந்த அடிப்படையில் கைதி 2ன்னு அவருடைய தம்பிக்கே ஒரு வெற்றி படம் கொடுக்குறாரு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த விக்ரம் படத்தில் ரோலக்ஸ் கேரக்டரில் சூர்யாவை நடிக்க கேட்குறாங்க. அவர் அந்த படத்தில் வந்து நடிக்கிறாரு. யோசிச்சு பாருங்கள், சூர்யாங்கிறவர் ஒரு முன்னணி வரிசையில் இருக்கிற ஒரு ஹீரோ. அவர் வந்து ஒரு படத்தில் வில்லனாக நடிக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். வேற இயக்குனர் பண்ணாரு இல்லை 24 பண்ணுறதுன்னா அது அவரே ஹீரோ, அவர் பண்ணலாம். இன்னொரு ஹீரோ நடிக்கிற ஒரு படத்தில் வந்து வில்லனாக நடிக்கிறதுங்கிறதெல்லாம் இம்பாசிபிள். அதுக்கடுத்து சூர்யாவை வந்து வில்லன் கேரக்டரில் நடிக்கிறதுக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கே ஒரு தைரியம் வேணும். ஆனால் லோகேஷை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குடும்ப நிறுவனத்தை இயக்கியதால் இவரே வந்து அந்த குடும்ப உறுப்பினர் மாதிரி நினச்சிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறாரு. அவர் அதுக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரோலக்ஸுங்கிறது வந்து ஒரு வில்லன் கேரக்டர் தான். ஆனால் விக்ரம் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ கேரக்டரை விட அந்த ரோலக்ஸ் கேரக்டர் வந்து பேசப்படுது. அப்போ திடீர்னு யோசிக்கிறாரு, அப்போ இதுக்கே இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கா, அப்போ இந்த கேரக்டரை வச்சே நம்ம ஒரு படம் பண்ணலாமே அப்படின்னு ரோலக்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் உருவாகுது. ஸோ இந்த மாதிரி அந்த எல்சிங்கிற ஒரு பேஸில் வந்து நிறைய சப்ஜெக்ட்கள்லாம் உருவானதுனால் எல்லா முன்னணி ஹீரோக்களுமே இவருடைய இயக்கத்தில் நடிக்க வந்திருக்காங்க.